வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இனிய நண்பன் தமிழ் வீர தமிழ் அன்பு நண்பன் பாபாஜி. இந்த பதிவு லண்டன் யூகேயிலிருந்து விடப்படுகிறது. என்னென்றால் பாருங்கோ, ஒரு ஃபேமிலியை அவதூறு கூறி மீடியாக்களில் டிக்டாக்குகளில் எல்லாம் போட்டு அவமானப்படுத்துகிறார் ஒரு நபர். இதுதான் அந்த ஐடி. பார்த்தீங்களா, டிக்டாக்கில் இருக்குது. இது ஒரு அழகான ஃபேமிலி. பாருங்கோ, இவர்கள் ஒரு அழகான ஃபேமிலி. இந்த ஃபேமிலியை ஃபோட்டோக்களை போட்டு பார்த்துருங்களா, எவ்வளவு அழகான ஃபேமிலி. இந்த அழகான ஃபேமிலியோட ஃபோட்டோக்களை போட்டு இவர் ஒரு ஃபேக் ஐடியை செய்து, இவர் லண்டனில் தான் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஃபேக் ஐடியை போட்டு இந்த ஃபேமிலியை அவமானப்படுத்துகிறார். இவர் இந்த ஃபேமிலியை அவமானப்படுத்துறதால இவருக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் இவருக்கு கிடைக்க போகிறது என்ன? தொண்டையில் கேன்சர், சாப்பிடையும் மேலாது, சுவாசிக்க மேலாது, இழுத்து கொடூரமான வகையில் சாவத்தான் தேடிக்கொள்ள போகிறார். இது பாபாஜியோட சாபம். பாபாஜி கேட்டு பாருங்க, பாபாஜி சாபமிட்டா சாவந்தான். ஓகே, எல்லா மனுஷர்களும் பாவம் செய்கிறவர்கள் தான் இந்த உலகத்தில். அவதூறு செய்யாதவர்களை சும்மா காசுக்காக வேண்டியோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி இந்த ஃபேமிலியோட ஃபோட்டோவை போட்டு பாருங்க, இந்த ஃபேமிலியோட ஃபோட்டோவை போட்டு அவதூறு கூறி டிக்டாக் வழியையும் வலைத்தளம் வழியையும் ஒரு ஃபேக் ஐடியை துறந்து ஒரு நபர், இவர் தான் அந்த ஃபேக் ஐடி. பாருங்க, ஃபேக் ஐடியை துறந்து இந்த ஃபேமிலியை அவமானப்படுத்தி கொண்டு வருகிறது. பார்க்க மனம் வெடித்து சிதறுகிறது. உங்களை கையெடுத்து கும்புறன். நீங்கள் பல நோய்களில் தொண்டையில் கேன்சர் இல்லாமல் நீங்கள் தப்பணுமெண்டா இந்த ஃபேக் ஐடி நபரே உங்களை கையெடுத்து கும்புறன். உங்களோட வாழ்க்கைக்காக வேண்டி இந்த இப்படியான செயல்களை ஈடுபடாதீங்க. இந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒதுங்குங்க. ஒரு ஃபேக் ஐடி இந்த அதில் போய்கொண்டிருக்கு பாருங்கோ. இப்படி கன பேருக்கு இவர் ஃபேக் ஐடி போட்டு கன பேர்த்த வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கேள்வி. ப்ளீஸ், இந்த ஃபேமிலியை பற்றி ஒருக்கா நியாயம் கேட்கும்படியாக ஒரு நபர் என்னை தூண்டினார். அதால் இந்த வீடியோ சரியான பாவம். அந்த ஃபேமிலியை எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் இருக்குது. இவைகளுக்கு அவதூறு கூறுகிறார்கள். இந்த உலகத்தில் உத்தமனும் ராமனும் ஒருத்தனும் இல்லை ஐயா. எல்லாரும் அப்படி விட்டால் உங்களுக்கு ஏதாவது இந்த ஃபேமிலியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் நேராக போய் கதைச்சி தீருங்கோ. அதை விட்டு போட்டு இப்படி ஃபேக் ஐடி போட்டு அவைகளை மானபங்கப்படுத்தி அவையோட குடும்பத்தை மானபடுத்தி அவையோட மனசுகளை உடைக்காதீங்க ப்ளீஸ். உங்களுக்கு தான் அது அநியாயம். இது நீங்கள் செய்தால் போல உங்களுக்கு இதுக்கான தீர்வு வராமல் போகிறதில்லை. நான் இந்த வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். அநியாயம் செய்தவன் சொல்லுவாங்களோ, உப்பு சாப்பிட்டவன் தண்ணி குடிக்கணுமென்ற போது அநியாயம் செய்தவன் நீங்கள் உங்களோட தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். மிக்க கவனமாக இருங்க. இந்த உலகத்தில் வந்தோம் போனோம்ண்டு எடுத்தோம் கவுத்தோம்ண்டு உங்களை கடவுள் அனுப்ப இல்லை. நல்லது செய்து நன்மையாக இருந்து வரும்படி தான் அஞ்சறிவோடு உங்களை படைச்சிருக்கிறான். நீங்கள் மற்றவர்களை அவமானப்படுத்துவதும் மற்றவர்களோட மனசுகளை உடைக்கிறதும் இல்லையே நீங்கள் ஆர்வம் காட்டுறீர்கள். கடவுள் விட மாட்டான் உங்களை. ஆறறிவு படித்த மனுஷர்கள் நாங்கள் எல்லாரும். ப்ளீஸ், இந்த ஃபேக் ஐடி போடுறவருக்கு சொல்லுங்கோ, இந்த ஃபேக் ஐடியை நிப்பாட்ட சொல்லுங்க. இந்த ஃபேக் ஐடியை பற்றி தெரிந்தவர்கள் இருந்தால் ப்ளீஸ் சொல்லுங்கோ. ப்ளீஸ் ஒருக்கா சொல்லி அவருக்கு எடுத்து கொடுங்கோ. அவற்றை வாழ்க்கை தான் தொண்டையில் கேன்சர் சாகிற அளவுக்கு போக போகிற. 4 லட்சம் பவுன்ஸுக்காக வேண்டி அலைய வேணாம்னு சொல்லுங்கோ. 5 லட்சம் பவுனுக்காக வேண்டி அலைய வேணாம்னு சொல்லுங்க. இது காசுக்காக வேண்டி தான் இவர் போட்டிருப்பார். யாரோ காசை கொடுத்து தான் இந்த ஃபேமிலியை பற்றி போட சொன்னபடியாக போட்டிருக்கிறார் என்று என் மனமும் என் ஸ்பிரிட்டும் சொல்லுது. ஆகவே நான் இவர்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன், இந்த வீடியோ எடுத்து இனியும் இப்படியான வலைத்தளங்களில் அவதூறுகளை சும்மா பொய்யான அவதூறுகளை போடாமல், மற்றவன் பாவம் செய்தால் அவனுக்கு கடவுள் கொடுக்கறதுக்கு கடவுள் இருக்கிறார். நீங்கள் இதுகளை போட்டு அவைகளை அவமானப்படுத்தி அவையளவையில் செய்யும் கிரியைகளுக்கான தண்டனை அவர்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்குது. ப்ளீஸ், அவரோட தெரிஞ்சவர்கள் இதை ஒரு அடுத்து சொல்லுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவருக்கு போய் கிடைக்கும்படியா, இந்த ஃபேக் ஐடி போடுறவருக்கு போய் கிடைக்கும்படியா ஷேர் பண்ணுங்கள். உங்களை கடவுளாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். நன்றி, வணக்கம்.